மகர ராசி மகர லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த சனி வக்ர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை மகரத்திற்கு அளிக்கவிருக்கு அப்படின்னு பார்க்கலாம்னா, மகரம் சிகரத்தை தொடப்போம். ஏன்னா முன்னாடி வேகமாக, அதாவது இவர் வேகமாக போக மாட்டார். முன்னாடி இவர் போய் கொண்டிருந்தவர் இப்போ சடனாக அவர் பின்னோக்கி வரும்பொழுது உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த அந்த குழப்பம், தயக்கம், ஒரு செயல்பாடு செய்யப்படாத நிலையெல்லாம் நீக்கி உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் அவர் மிக அழகாக தரவிருக்கிறார் அப்படின்னு சொல்ற காலகட்டம் மகரத்திற்கு. இது நாள் வரைக்கும் நீங்கள் நிறைய உழைப்பு போட்டிருப்பீங்க இல்லையா, நிறைய ஒரு உங்களுடைய வடிவமைத்து உங்களை நல்லா ஒரு ஃபோக்கஸ் பண்ணி முன்ன செஞ்ச விஷயங்களுக்கு நல்லா உழைப்பின் ராசின்னு நீங்களே சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் கண்டிப்பாக சமூகத்தில் ஒரு நல்ல மதிப்பு, மேன்மை, ஒரு அங்கீகாரம், தொழிலையும் சரி ஒரு குடும்ப உறவுலையும் சரி எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு தனித்தன்மையோடு மகரம் விளங்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோரலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு சிறப்பான பதிவு. என்னம்மா சிறப்பான பதிவு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, சனி வக்ர பயிற்சி பலன்கள். என்னம்மா இப்போதான் பெரிய கிரகங்கள்லாம் டிரான்சிட் ஆனாங்க, எங்களுக்கும் ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்னு நாங்களும் ஒவ்வொரு மாதமும் ஆவலாக காத்து கொண்டிருக்கிற வேலையில சனி வக்ர பயிற்சியா, இந்த சனி பின்னோக்கி செல்வாரா இல்லை அந்த இடத்துலயே இருப்பாரா இப்படின்னு பலதரப்பட்ட கேள்வி. இவர் நல்லது பண்ணுவாரா இல்லை ஏற்கனவே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் உலக லெவல்லையும் சரி எங்க அன்றாட வாழ்க்கையிலயும் சரி எந்த நேரத்துல என்ன செய்வார்னு தூங்கி எழுந்து நம்ம முடிக்கிறதுக்குள்ள என்ன நடக்குமோன்னு அப்படின்ற ஒரு அச்சம் நிலவுகிறது அப்படின்னு சொல்றவங்களுக்கு சனி சுபர் வீட்டிலிருந்து வக்ர நிலையை அடைகிறார். அதனால நம்மளுக்கு கவலை வேண்டாம். இது வரைக்கும் நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை செய்தாரோ அதற்கெல்லாம் அவர் ஒரு தீர்வை கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே சனி நல்லவரா கெட்டவரா, நாயகன் படத்துல வரும் பார்த்தீங்களா, கமல் டைட்டில் அதான். இப்ப சனி நான் நல்லவரா கெட்டவரா அப்படின்னும் பொழுது நம்மளுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்றாற் போல நம்ம எப்படி செயல்படுறோம், தார்மீக ரீதியில ஒரு நம்ம தர்மத்தோட, ஒரு ஆன்மீக நெறியில, ஒழுக்கத்தோட நம்ம நேர்மையா பயணிக்கும் பொழுது சனி மிகச்சிறப்பான பலன்களையே தருவார் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்துல அவர் எப்பமா வக்ர நிலையை அடைகிறார் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு, நம்மளுக்கு ஏற்கனவே ஜூலை 13 அவர் வக்ர நிலையை அடைந்து விட்டார். இப்ப நம்மளுக்கு நவம்பர் 27 வரைக்கும் 137 நாட்கள், நம்ம அந்த 7 நாட்கள் சொல்லுவோம் இல்லையா, இப்ப நம்மளுக்கு இந்த 137 நாட்கள் என்ன மாதிரியான ஒரு சடனா அவர் என்ன பண்ண போறாரு, வேகமா போறாரு. அவர் என்ன பண்றாரு, பின்னோக்கி வருகிறார். அப்ப திடீர்னு எதிர்பார்க்காத வகையில நமக்கு என்ன மாதிரியான ஒரு பலாபலன்களை தரப்போகிறார், அப்ப நம்ம என்ன மாதிரி செயல்படணும், இதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு செயல்களை செய்திருந்தோம் அப்படின்றவங்களுக்கெல்லாம் இப்ப மிக பெரிய ஜாக்பாட் காத்து கொண்டிருக்குது. இந்த 12 ராசியில் யார் அந்த ஜாக்பாட்டை தட்டி செல்ல போகிறாள் என்பதை 12 ராசிகள்ல துல்லியமான பலன்களாக காணவிருக்கிறோம். மகர ராசி மகர லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த சனி வக்ர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை மகரத்திற்கு அளிக்கவிருக்கு அப்படின்னு பார்க்கலாம்னா, மகரம் சிகரத்தை தொடப்போகிறது. என்னம்மா இது, எங்களுக்கு ஏற்கனவே ஏழரை சனி முடிந்து இன்னும் எங்களுக்கு ஒரு சிறப்பான நிலையை அடையல, நிறைய பொருளாதார கஷ்டம், ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடு, இப்போ உறவுகளில் பிரச்சனையெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக நாங்கள் கொண்டே இருக்கிறோம்னாலும் இப்போ அந்த சனி வக்ரம் அடையிறது, அவர் பின்னாடி வந்துடுறாரா, திருப்பி எங்களுக்கு ஏதாவது ஒரு இக்கட்டான சூழலை தருவாரா அப்படின்னு நிறைய பயம் அவங்களுக்கு. அதெல்லாம் அவர் பின்னோக்கிலாம் வரல. அவர் அடுத்த ராசிக்கு பின்னோக்கி அந்த ராசியில தான் இருக்கிறாரு, அடுத்த ராசிக்கெல்லாம் அவர் வரவில்லை. அதனால இந்த காலகட்டம் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும், ஏன்னா உங்களுடைய எண்ணம், சிந்தனை, செயல், எமோஷன், உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸு, உங்களுடைய லட்சியங்கள், உங்களுடைய ஆசைகள், உங்கள் கனவுகள், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்லையும் உங்களை நகர விட முடியாமல் ஏதாவது ஒரு தடைகள் இருந்து கொண்டே இருக்குது. நிறைய முயற்சி பண்ணி போடுறோம், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு எங்களுக்கு போய் நாங்கள் முயற்சி பண்ணியும் அந்த செயல் நடக்காத பொழுது எங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு வந்துடுது. அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் நீக்கி நாங்கள் சிறப்பாக பயணிக்கிறதுக்கு இந்த காலம் ஏதாவது எங்களுக்கு வழி செய்யுமா அப்படின்னும் பொழுது ரொம்ப அருமையாக உங்களுக்கு நடத்தி கொடுத்துருவார். ஏன்னா முன்னாடி வேகமாக, அதாவது இவர் வேகமாக போக மாட்டார்,
முன்னாடி வந்து இவர் வந்து போய் கொண்டிருந்தவர் இப்போ சடனாக அவர் பின்னோக்கி வரும்பொழுது உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த அந்த குழப்பம், தயக்கம், ஒரு செயல்பாடு செய்யப்படாத நிலையெல்லாம் நீக்கி உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் அவர் மிக அழகாக தரவிருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ ஒரு மாணவராக இருக்கிறீங்க, ஒரு எக்ஸாம் எழுதி அதில் வந்து உங்களால் வந்து அதை நிறைவு பண்ண முடியல, ஒரு அட்டெம்ப்ட் எழுதி பாஸ் ஆக முடியல, ஒரு தொழிலில் வந்து ஒரு எஃபர்ட் போடுறீங்க, அந்த தொழிலில் வந்து ஒரு நல்ல ஒரு மைக்ரேஷன் கிடைக்கணும், இல்லை தொழிலில் வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகணும், தொழிலில் வந்து ஒரு நல்ல மாற்றங்கள், இல்லை ஒரு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு நிலை, இல்லை எனக்கு வந்து ஒரு நல்ல உடல் ஆரோக்கியம் கிடைக்கணும், நல்ல ஒரு வண்டி வாகன யோக சேர்க்கை அமையணும், இதிலே வந்து கணவன் மனைவி எல்லாம் பிரிந்திருந்தோம் பெண்களாக இருந்தால் எங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு குடும்ப அமைப்பு இருக்கணும், நல்ல ஒரு பொருள் சேர்க்கை இருக்கணும் அப்படின்னு காத்து கொண்டிருந்தவர்களுக்கும் இந்த நேரம் அதில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக வந்து அதற்கான ஒரு வழியை காட்டுவார் அப்படின்னு வந்து சொல்லலாம். நீண்ட நாட்களாக வந்து ஒரு வைத்தியம் பார்த்துருந்தோம், அந்த வைத்தியம் வந்து எங்களுக்கு கை கொடுக்கல, எங்களுக்கு வந்து ஒரு நல்ல வந்து ஒரு தொழில் அமையல அப்படின்றவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பான தொழிலை தந்து உங்களுக்கு வந்து அவர் நல்லபடியாக வந்து ஒரு பயணிக்க வைப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் மகரத்திற்கு இது நாள் வரைக்கும் நீங்கள் நிறைய உழைப்பு போட்டிருப்பீங்க இல்லையா, நிறைய வந்து ஒரு உங்களுடைய வடிவமைத்து உங்களை நல்லா ஒரு ஃபோக்கஸ் பண்ணி முன்ன செஞ்ச விஷயங்களுக்கு நல்லா உழைப்பின் ராசின்னு நீங்களே சொல்லியிருக்கிறீங்க. வேர்வை சிந்துற வரைக்கும் உழைச்சோம், நிறைய கடின உழைப்பு, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி கூட ஒரு படி கூட நாங்கள் மேலே வரலையே, என் பேரில் எனக்குன்னு எதுவும் இல்லையே அப்படின்னு அங்கலாய்த்து கொள்ளும். ஆரம்பத்துலேருந்து பிறந்ததுலேருந்து ஒரு 15-16 வயசுக்குள்ளலாம் சம்பாதிக்க போயிடும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிலை அதுக்கு ஏற்பட்டுடும். ஏன்னா 8ஆம் இடம் சூரியனுடைய வீடு, தகப்பனுடைய ஒரு அன்பு அரவணைப்புலாம் வந்து நீண்ட காலம் இதற்கு வந்து கிடைக்காதுங்களா, நிறைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்குள்ளேயே மகரம் வந்து போயிடும். அதுலேருந்துலாம் இது வெளியே வந்து நல்லா முட்டி மோதி ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வந்து செயல்படுவதற்கே படாத பாடுபட்டு நிறைய கஷ்டங்களை சந்தித்து வாழ்க்கையை நிறைய ஸ்ட்ரகிள்ஸை சந்தித்து இவங்களை வந்து பேட்டர்ன் மேக்கர்ஸ்ன்னு சொல்லலாம். இவங்க வந்து சரியாக வந்து ஒரு வாழ்க்கையை எப்படி எடுத்துக்கொண்டு போன்றதை வந்து தெளிவாக திட்டம் தீட்டுபவர்கள்னு சொல்லலாம். அந்த போல இவங்க வந்து இவங்க வாழ்க்கையும் இவங்க அமைக்கும் பொழுது மிகச்சிறப்பான வெற்றியை காண்கிறார்கள். இப்போ மகரம் வந்து நிறைய வந்து எங்களுக்கு குடும்ப உறவுகளில் பிரச்சனை, யார் மீது நம்பிக்கை வைக்கிறதுன்னு தெரிலம்மா, நல்ல ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வருது, யாரை நம்புகிறோமோ அவங்க தான் நம்மளுக்கு வந்து முதல் எதிரியாகவே மாறிடுறாங்க. உறவுகள்லையும் சரி, இல்லை தொழில் செய்கிற இடங்கள்லையும் சரி, நெருங்கிய உறவுகள்லையும் சரி, யாரை நம்புறதுன்னு தெரியல அப்படின்ற ஒரு குழப்பமான மனநிலை வரும். இப்போல்லாம் வந்து நம்ம முன்பின் தெரியாதவர்கள், அறியாதவர்கள் பேச்செல்லாம் கேட்கறது, இல்லை அவங்களோட ஒரு திடீர் ஸ்நேகம்லாம் கிடைக்கிறதுனா அதெல்லாம் தவிர்த்து கொள்வது, பணம் கொடுக்கல் வாங்கல, வாய் வார்த்தையில், கமிட்மெண்ட்டில், இதெல்லாம் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான சிந்தனைகள் வருது, எந்த மாதிரியான ஒரு தேவையில்லாத ஒரு செயல்களெல்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்க, உங்களுடைய நெகட்டிவான எண்ணங்கள் எல்லாம் விட்டு பாசிட்டிவாக நீங்கள் செயல்படும் பொழுது, ஏன்னா இது என்ன பண்ணணும்னா 10 விஷயத்தில் இது வந்து நிறைய வந்து 11ஆவது விஷயமும் நடக்கணும். ஏன்னா 1, 2, 3 நடந்தால் கூட வந்து இதுக்கு பெருசாக தெரியாது. அந்த மாதிரி அனைத்துமே நடக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய மகரத்துக்கு, அப்போதான் எனக்கு ஒரு சந்தோஷம் நினைக்கக்கூடிய மகரத்துக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு இருந்த தடைகள் அனைத்தையும் நீக்கி நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களையும், நீங்கள் வந்து இதே வந்து ஒரு மாணவராக இருந்தால் நல்ல படிப்பையும், உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணுறதையும், அதே போல் ஒரு நல்ல ஒரு யங்ஸ்டராக இருந்தால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தொழிலையும், ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், நல்ல வருமானத்தையும், ஒரு மிடில் மேனாக இருந்தால் உங்களுக்கு லைஃப்பில் வந்து நல்ல ஒரு கமிட்மெண்ட்ஸு, குடும்ப உறவுகளை வந்து சந்தோஷப்படுத்துறது, குடும்பத்துக்காக ஒரு முன்னேற்றத்திற்கு நல்ல ஒரு பொருளாதார நிலையை தருவது, பெண்களாக இருந்தால் நல்லா வந்து ஒரு குடும்பத்தை வந்து நீங்கள் நினச்சா மாதிரியே ஒரு அமைத்து கொள்வது, கணவன் மனைவி பிரிந்திருந்தீங்கன்னா இப்போ அதெல்லாம் தவிர்த்து இப்போ ஒன்று கூடுவது, வயதானவர்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம், நல்ல மனத்தெம்பு தருவது, எல்லா சூழல்லையும் இருந்த உங்கள் வயதுக்கு ஏற்றா போகிற உங்களுக்கு என்னென்ன ஒரு இக்கட்டான சூழல் இருக்கோ அதில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸு, தவறு, இதையெல்லாம் சரிப்படுத்தி உங்களை நீங்களே வந்து புதுப்பித்து கொண்டு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை பாதையை செம்மைப்படுத்தி சிறப்பாக பயணிக்கக்கூடிய காலம். நீங்கள் எப்படி உங்களை வெளிப்படுத்துகிறீங்க, நீங்கள் என்ன மாதிரியான செயல்களை வந்து நீங்கள் வந்து செய்கிறீங்க, உங்கள் ஊடகத்தில், ஃபோனில் நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்கிறீங்களோ அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
நல்ல ஒரு நேர்மையான சிந்தனை செயல்பாடு இதெல்லாம் இருக்கும்பொழுது மகரம் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு உங்களுடைய தொழில், திருமணம், வேலைவாய்ப்பு, குழந்தை பாக்கியம், குழந்தைகளுக்காக நாங்கள் செய்யணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப சிறப்பாக செய்வீங்க. உங்களுடைய நோய், எதிரி, கடன் இதெல்லாம் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சிக்கல்களும் தீர்ந்து நல்ல தொழில் அமைப்பை கொடுத்து விரயம் அதை இருக்கவே போகுது, அந்த விரயங்கள்லாம் சுப விரயமாக்கி உங்களுக்குன்னு ஒரு நல்ல ஒரு வருமானத்தை தந்து அந்த வருமானத்தை திட்டமிட்டு செலவு செய்யும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக சமூகத்தில் ஒரு நல்ல மதிப்பு, மேன்மை, ஒரு அங்கீகாரம், தொழிலையும் சரி ஒரு குடும்ப உறவுலையும் சரி எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு தனித்தன்மையோடு மகரம் விளங்கும் அப்படின்னு சொல்லலாம். சின்னத்திரை, பெரிய திரை எந்த திரையில் இருப்பவங்களுக்கும் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கும் அதே போல் சமூக சேவை, மற்றவர்களுக்கு ஒரு தீர்வு தந்து சம்பாதிக்கக்கூடிய ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு, அதே போல் வாக்காளர் தொழில் செய்பவர்களுக்கு, ஒரு ஜட்ஜு, ஒரு டாக்டரு, ஒரு நம்மளுக்கு ஒரு ஜோதிடர், நம்மளுக்கு ஒரு டெய்லி லைஃப்பில் இந்த கட்டிட வேலை செய்கிறவங்களாம் ஏர்ன் பண்ணுவாங்களா, மளிகை கடைக்காரர், அதே போல் கவுன்சிலிங் துறையில் இருக்கிறவங்க, பேங்க்கேனாலும் நம்மளுக்கு தேவைக்கு கடன் கொடுக்குறது இல்லையா அவங்க, அதே போல் அந்த பிராணிகள் வளர்ப்பு துறையில் இருக்கிறவங்க, உணவு தொழில் செய்கிறவங்க, இந்த மாதிரி மற்றவர்களுக்கு உதவி செய்து வருமானத்தை ஈற்று கொடுக்கக்கூடிய சர்வீஸ் அதே போல் இருக்கு இல்லையா, அந்த சர்வீஸ் மூலியமாக ஏர்ன் பண்ணுறவங்க அவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு ஏர்னிங்ஸ்லாம் இருக்கும், உங்களுக்கு நல்ல ஒரு பேர் புகழ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மகரம் இந்த காலகட்டம் உங்கள் தேவைகள், இதுவரை நடக்காத இருந்த செயல்கள் எல்லாம், அதில் இருந்த ஒரு தவறுகள், ஒரு நல்ல ஒரு ஒரு ஜாமாக இருந்தது இல்லையா, அதெல்லாம் நீங்கி ஒரு ஃப்ளோவாக நடந்து உங்களுடைய தடைகள்லாம் இப்போ படிக்கற்களாக மாறி உங்களுக்கு மிகச்சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத தருணத்தில் உங்களுக்கு தந்து மிக சிறப்பான ஒரு அதிர்ஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் தந்து மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு நிலையை மகரம் இந்த காலகட்டம் பத்திரமாத்து தங்கமாய் ஜொலிக்க போகுதுன்னா அது மிகையல்ல. மகர ராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் நீங்கள் ஒவ்வொரு புதன்கிழமையும் மதியம் 1 to 2 அப்படி இல்லை சனிக்கிழமை 1 to 2 அன்னதானம் செய்யும் பொழுது, அதே போல் இந்த காலகட்டம் நீங்கள் மருந்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவான்மையூரில் இருக்கக்கூடிய அந்த சிவனை வழிபடும் பொழுதோ, அப்படி இல்லை பாம்பன் சுவாமிகள் ஆலயத்தில் அந்த ஜீவசமாதியை வழிபட்டு கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்களை நீங்கள் அறியலாம். இந்த குமாரஸ்தவம் சொல்லிட்டு அந்த போற்றிகள் இருக்கும், அந்த போற்றியை வியாழந்தோறும் ஒரு நெய்தீபம் ஏற்றி படித்து வரக்கூடிய மகரத்திற்கு மிகப்பெரிய மேஜிக்லாம் கண்கூடாக காணலாம். மகர ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 12 ராசிக்கும் நம்ம சனி வகர பயிற்சி பலன்களை துல்லியமாக கண்டிருக்கிறோம். இந்த பலன்களில் மேற்கொண்டு உங்களுக்கு கூடுதலாக அறிந்து கொள்வதற்கு உங்கள் சுய ஜாதகத்தை தான் பார்க்கணும். ஏன்னா 30% நம்மளுக்கு இதில் ஒத்து வந்தாலே பெரிய விஷயம். மேலும் சனி உங்கள் ஜாதகத்தில் வகரமாக இருக்கிறாரா, சனியுடைய நிலை எப்படி இருக்குது, இதே ஒரு 2ஆம் இடமா இருந்தால் குடும்பத்துக்கான ஒரு பிரச்சனையும், 7ஆம் இடமா இருந்தால் ஒரு தொழில் கூட்டு தொழிலில் கலத்துறதுக்கு கூட, 8ஆம் இடமா இருந்தால் நம்மளுக்கு தேவையில்லாத மன வலி வேதனை, அதுவே சிறப்பாக இருந்தால் நல்லதையும் பண்ணிடுவார். இந்த மாதிரி அவர் இருக்க 10 தொழில் ஸ்தானம் உங்களுக்கே தெரியும், 11 லாபம். இந்த மாதிரி அவர் இருக்கிற இடத்தை பொறுத்து அவர் யாரோட தொடர்பு பெற்றிருக்கிறாரு, அவர் சுபரோடையா இல்லை பாவரோடையா, அவருடைய சேர்க்கை, அவருடைய பலம் எந்த அளவுக்கு இருக்குது கட் பண்ணிடுங்க, அவருடைய சேர்க்கை, பார்வை, பலம் எந்த அளவுக்கு இருக்குது, அவர் நம்மளுக்கு சுபரா, அவர் பாவரா, இல்லை நியூட்ரலாக நம்மளுக்கு பயணிக்கக்கூடியவரா, இதையெல்லாம் உணர்ந்து நம்ம நம்ம பலன்களை நம்ம கூடவோ குறையவோ எடுத்துக்கொள்ளலாம். இந்த காலகட்டம் சனியுடைய வக்ர பெயர்ச்சிக்கு என்னம்மா ஒரு எளிய பரிகாரம் பொதுவாக பண்ணலாம் அப்படின்றவங்களுக்கு சிவ வழிபாடு தான். சிவ புராணம் தினமும் கேட்டுக்கொண்டு வருவது, அதே போல சிவ ஆலயங்கள், பழமையான சிவ ஆலயங்களுக்கு செல்வது, எப்பொழுதும் நீங்கள் பிறந்த கிழமையோ இல்லை எப்போ கிடைக்குதோ நீங்கள் அந்த நாளோட 1 to 2, இப்போ புதன்கிழமைனா 1 to 2, செவ்வாய்னா 1 to 2, அந்த நாளின் ஓரையில் ரொம்ப வைப்ரேஷனாக இருக்கும். அந்த காலகட்டம் ஒரு கடன் பிரச்சனையா செவ்வாய்க்கிழமை கொடுங்க, இல்லை ஒரு மன அழுத்தமா திங்கக்கிழமை கொடுங்க, இல்லை ஒரு படிப்பு நல்லா வரணும், இல்லை எனக்கு ஒரு மனசு ஒரு மாதிரி மன அழுத்தமாக இருக்குன்னா புதன்கிழமை கொடுங்க, இல்லை ஒரு கடன்
ரொம்ப கஷ்டமாக கழுத்தை நெருக்குது, இல்லை ஒரு பண வருவாய் வரும்னா குரு நாளில் வியாழக்கிழமையில மதியம் 3 to 2, இல்லை ஒரு வீட்டில் வந்து கணவன் மனைவி அப்படியே ஒரு ஒத்துமையாக இருக்கணும், செய்யணும், சந்தோஷமாக இருக்கணும்னா வெள்ளிக்கிழமை, இல்லை எனக்கு வந்து நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா சனிக்கிழமை, இல்லை எனக்கு ஒரு நல்ல உயர் பதவி ப்ரமோஷன் இதெல்லாம் கிடைக்கணும், எனக்கு வந்து ஒரு பெரியவங்க சப்போர்ட்லாம் கிடைக்கணும்னா ஞாயிற்றுக்கிழமை. இப்படி அந்தந்த கிழமைகளில் மதியம் 3 to 2 ஒரு சாப்பாடு அன்னதானம் வாங்கி கொடுத்துருங்க. இந்த அன்னதானம் கொடுப்பதற்கு ஒரு முறையே இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபுல் மீல்ஸு, எலுமிச்சங்காய் ஊறுகாயோட ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி, மேலே 21 ரூபா சில்லறை பணம் வைத்து தரும்பொழுது உங்களுக்கு மிகச்சிறப்பான பூம் உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த சனி வக்ரம் இப்போ வந்து புதுசாக செய்யக்கூடிய முயற்சிகளை விட இதற்கு முன்பு நீங்கள் போட்ட முயற்சிகளுக்கு மிகச்சிறப்பான பலன்களை தருவார். அது மட்டும் இல்லை, இந்த சனி வக்ர பயிற்சி என்ன பண்ண போது நம்மளுக்கு அன்றாட வாழ்க்கையிலும் சரி, இல்லை உலகத்தில் இருக்க நல்ல இயற்கை பேரிடர்கள்லாம் இருக்கு இல்லையா, அதில் நிறைய நீரால் பாதிப்புலாம் ஏற்படும் முன்னாடியே நம்ம வந்து பல பதிவுகளில் பார்த்துருக்குறோம். அந்த மாதிரி ஏற்பட்ட பாதிப்புகள் இயற்கை பேரிடரால், இல்லை நம்மளுடைய பொருளாதாரத்தில் என்னென்ன பிரச்சனைகள் எதெல்லாம் பிரச்சனை இருந்தோ அதெல்லாம் தீர்க்கறதுக்கு இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு வழியை வந்து காட்டிக்கொண்டே சென்று கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலம் சனி வக்ர ஆயிருக்கக்கூடிய காலத்தில் நம்ம எப்போவுமே நிறைய சாத்வீக பரிகாரம்னா மக்களையே நேராக சென்றடைகிறது. நல்ல ஏழை எளியோருக்கு, துப்புரவு இடம் தூய்மை பணியாளர்களுக்கு, நம்மளுடைய வயதில் மூத்தவர்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு தேவையான உதவிகளை செய்யும் பொழுது, அவங்களுக்கு அன்னதானமோ உடல் உதவியோ மருத்துவ உதவியோ செய்யும்பொழுது இது இறைவனை வந்து நேரடியாக சென்றடையும். நல்ல வழியில் நேர்மையான வழியில் நம்ம வந்து செல்லும் பொழுது நம்ம ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு இக்கட்டான சூழலிலும் சனி நம்மளுக்கு வந்து சிறப்பான பலன்களை கொடுத்து நம்மளை இன்னமும் வந்து என்ன சொல்றது, அந்த கர்மாவெல்லாம் தாங்கி சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு உத்வேகத்தை அளிப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாம்.